கடலூர் மாவட்டம் நரிமேடு கிராமத்துல ஒருத்தரோட வீட்டு தோட்டத்துல பாம்பு ஒண்ணு அசையாம படுத்து கிடந்திருக்குங்க. அது இறந்துருச்சா இல்ல மயக்கத்துல இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அது நஞ்சுள்ள நாகப்பாம்பு வேறங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்க போய் ஏதாவது ஏடா கூடமா நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அங்க அருகில் உள்ள பாம்பு பிடி வீரரான செல்லாவிற்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவரு வந்து அந்த பாம்பை தொட்டு தூக்கி பார்த்து பாம்பு மயங்க நிலையில தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு சின்ன குழாய் வழியா தண்ணீரை உறிஞ்சி குழாயோட மறுமுனைய பாம்போட வாய்க்குள்ள விட்டு தண்ணீரை ஊதி தள்ளி சிறிது நேரம் காத்திருந்து பார்க்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவிலான குழாயை பாம்போட வாய்க்குள்ள நுழைச்சு அது வழியா ஊதி மூச்சு காத்த செலுத்த ஆரம்பிக்க சற்று நேரத்திலேயே பாம்பு மெதுவா அசைய ஆரம்பிக்க அடுத்தடுத்து பாம்பு மேல மெதுவா தண்ணீரை விட்டுக்கிட்டே இருக்க பாம்பும் நல்லாவே நகர்ந்து தலையை தூக்கி தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல சுயநினைவுக்கு வந்த உடனே அந்த பாம்பை பாதுகாப்பா அப்படியே தூக்கிட்டு போய் வனப்பகுதியில விட்டு வந்துட்டாருங்க. நம்ம வலையொலி சார்பா இவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்ங்க. வேற யாரும் பாம்பை பற்றிய அறிவில்லாம இந்த மாதிரி செயல்பட வேணாம்னு கேட்டுக்கிறோம்ங்க.